ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ரெடியாக இருக்காங்க, எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. பட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெட் கோச் வந்த பிறகு தான் எல்லாமே முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா ட்ரேடு வந்து எப்படி நடக்க போகுதா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ட்ரேட் நடக்குங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா ட்ரேடை விட சிவம் துபே அண்ட் கலீல் அகமதோட ட்ரேட் வந்து நடக்குங்கிறாங்க. அதை விட இன்னொரு படி பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது மேலே வந்து சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தோனி அவர்கள் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு, ஹெட் கோச் வந்து எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களா, எல்லா மீட்டிங்குமே வந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுமே என்ன லெவலில் இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்குதுங்க. நம்ம சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட முக்கியமான மேட்சஸ் வந்து நடக்க போதும். அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ருத்து விளையாடுற துலிப் ட்ரோஃபி வந்து அங்கே தான் நடக்க போது. ஃபைனல் செப்டம்பர் 6 to 10 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அஃபிஷியல் பேஜ்லேயும் வந்து அது போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து ருத்துவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் போகிற ஆவலாகவும் இருக்குது. ஃபைனல் வந்தாங்க அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து பார்க்கலாம் எப்படி ஃபைனல் போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி பிக் பேஷ்மே பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது சேப்பாக்கத்தில் வச்சு தான் பண்ண போகிறாங்க. ஸோ டிசம்பர் மந்த் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 பெரிய மேட்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் த ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கான வெயிட்டிங்குமே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து சேப்பாக்கில் நடக்க போகுது. ஸோ இந்த 3 விஷயமே வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சேப்பாக்கத்துக்கு இந்த 5 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமையான ஒரு ஃபீஸ்ட் வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். கிரிக்கெட் ஃபீஸ்ட்டு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சென்னை ஃபேன்ஸ் கேட்கவே வேணாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு யாருக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கிரிக்கெட்டுக்கு தான் என்றைக்குமே நம்ம சென்னை ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ஜாயும் பண்ணுவாங்க. யார் அடித்தாலுமே அவங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் பிடிச்சதே சென்னை ஃபேன்ஸோடது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபீஸ்ட் எல்லாத்தையுமே அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ வந்து நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போவோம். கலீல் அகமத் அண்ட் சிவம் துபையோட ட்ரேடை என்ன ஆனாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, இது வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பஸ்ஸுன்னு சொல்லவா இல்லை நிஜமாகவே நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சிவம் துபை வந்து ட்ரேட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிவம் துபையுமே வந்து விஷ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வேறு டீமுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்குமே அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளுமே இருக்குது. எந்த மாதிரியாக வந்து அவர் வந்து என்ன நடந்தாலும் சரி சிவம் துபையை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த 2 டாக் இருக்குது அப்படிங்கிறது. ஒன்று வந்து வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்று வந்து சாய் கிஷோர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. இதில் அரசால் புரசலாக பார்த்திங்க அப்படின்னா வாஷியை கொடுக்குறதுல வந்து ஜிடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சாய் கிஷோரை ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சுமன் கில்கிட்டோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாஷி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து சாய் கிஷோரை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. பட் வாஷியை பற்றி சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. சாய் கிஷோருக்கு அந்தளவுக்கு சான்சஸ் கொடுக்கல ஜிடி. ஆல்ரெடி வந்து 2026 ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதனால அவருமே விருப்பப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே சென்னையிலுமே வந்து ஆல்ரவுண்டர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் எனக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா பிரசாந்த் வீர் தான் இருக்கிறாரே. ஜடேஜாக்கு பதிலாக அவர் அவ்வளோ க்ரோர்ஸ் கொடுத்து எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சிவம் துபையை கொடுத்துட்டு சாய் கிஷோரை கொண்டு வராங்க அப்படின்னா பிரசாந்த் வீர் அப்போ என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அவரையுமே வந்து ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு டாக் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன யாருக்காக ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை வந்து நான் நினைக்கிறேன் ஹார்திக் ட்ரேட் நடந்து எம்ஐ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஹார்திக்கு ஈக்குவலாக வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு சிவம் துபையையும் வந்து கொடுக்குறதாகவும் இல்லை பிரசாந்த் வீரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் டிசைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுமே எனக்கு வந்து ஒரு தாட் இருக்குது. ஸோ என்ன மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இஃப் சப்போஸ் ஹார்திக் ட்ரேடு வந்து நடக்கலை, ஃபேவரபுளாக சிஎஸ்கேக்கு வரல அப்படின்னா சிவம் துபையை மட்டும் கொடுத்துக்கிட்டு சாய் கிஷோரை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஏன்னா இவங்க 2 பேருமே ட்ரேட் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கலீல் அகமது மேலே ஏன் வந்து சிஎஸ்கேன்ஸ் வந்து கோவமாக இருக்காங்க, கலீல் அகமதையுமே கன்ஃபார்மாக ட்ரேட் பண்ணுறதுலையும் ஏன் வந்து இவ்வளோ தூரம் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது கலீல் அகமது வந்து அவர் வந்து விருப்பப்பட்டு நான் சிஎஸ்கேலேருந்து போகணும், எனக்கு இங்கேருந்து கிடைக்கிற சம்பளத்தை விட நான் வேறு டீமுக்கு போனேன்னா எனக்கு இருக்க பொட்டன்ஷியல் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். அவர் விட்டது அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ வந்து பரவலாக இருக்குது. அவர் எங்கே சொன்னார், எப்போ சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் மேலே வந்து கடும் கோபத்தில் வந்து சிஎஸ்கேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவர் போனால் போகட்டும்,
இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே முடிவில் இருக்காங்க. ஸோ ஒரு ஆணியுமே அவர் வந்து கலட்ட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து போகிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்விங் போடுவார் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் வந்து அவர் கொடுத்த அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக நம்ம சிஎஸ்கேக்கு பவுல் பண்ணாரா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதாக தான் அங்கே இருக்குது. சும்மாலாம் ஒன்றும் சிஎஸ்கேன்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து டிவால் பிராவிஸை கொடுக்க அவருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஒரு சிஎஸ்கேன்ஸுமே யாருமே வந்து அவரை வந்து விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதே தான் சிவம் துபையுமே பண்ணார். டீமே அங்கே சொதப்பிட்டு இருக்கும், டீமே சரியாக விளாடாமல் இருக்கும், அவர் மட்டும் நின்று விளாண்டு அதை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருப்பார். அதை கரெக்டாக கொண்டு வந்து போஸ்ட் போட்டு நான் விளாண்டுருக்கேன், நல்லா விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பார். அவன் அங்கே கடுப்பில் இருப்பான். மேட்ச்சே போச்சு, ஏன்டா இப்படி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி டீம் ஜெயிக்கிறதா தோக்குதா, இல்லை டீமுக்கு என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத யோசிக்காமல் தன்னோட ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி தன்னோடதை பற்றி திங்க் பண்ணி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிஎஸ்கேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வெறியேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்தியன் டீமில் கிடைக்கணும், அவங்க அந்த ஒரு பார்ட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும். பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து தான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அன்றைக்கி தோற்றுருப்போம், அன்றைக்கே வந்து அந்த மாதிரி போஸ்ட் போடணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சு சில அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் இவங்க 2 பேர் மேலேயுமே ரொம்பவே ஒரு காட்டமாக இருக்காங்க. அதுவும் கலீல் அகமது அவர் வந்து எனக்கு வந்து சம்பளம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே இன்னுமே காட்டமாக தான் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே விருப்பப்படுறாங்க, ட்ரேட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கொடுக்கலாமே. சிஎஸ்கே அதுமாரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி அவங்க வச்சுருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் அவங்களுக்கு பதிலாக யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வெயிட்டிங் தான் பயங்கரமாக இருக்குது. இன்னுமே சூப்பரான ஆள் எடுக்கணும். அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஆள் எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அமைஞ்சதுக்கு வந்து அவங்களுக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கோச் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, கேப்டன் ருத்ராஜ் இருக்கட்டும், தலை தோனி இருக்கட்டும், என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரில. ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுலையும் சிஎஸ்கேமே உறுதியாக இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அக்டோபர் நவம்பரில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அனௌன்ஸ்மெண்ட்டு. அவ்வளோ தூரம் தள்ளும் போது ஹார்டிக்கோட ட்ரேட் எந்த அளவுக்கு போகும்போது நம்ம கையில் இருக்குமா இல்லை கைவிட்டு போகுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்போ தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ரிட்டன்ஷன் கிட்டே வந்து போயிடுவாங்க, மினி ஆக்ஷன் கிட்டே போயிடுவாங்க. ஸோ டிசம்பரில் நடக்கும் அது. அப்படிங்கும்போது வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது இமீடியட்டாக வந்து ஹார்டிக்கோட ட்ரேடை வந்து அவங்களால பண்ண முடியுமா, இல்லை பண்ணுறதுக்கு வந்து யோசனையே இல்லையா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. எல்லாருமே வந்து மும்பை இந்தியன்ஸுமே ஹெட் கோச் வந்து மாற்றுறதா ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் 2 பேருமே ஹெட் கோச்சை மாற்றி அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது டாக் வருமா, ட்ரேட் டாக் எடுப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு, ஹார்டிக்கை சுற்றி நடந்துகிட்ருக்கு. ஹார்திக் பாண்டியா வந்து எதை முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுமே எனக்கு கேள்வியாக தான் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து எப்போ வந்து அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுன்னா ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வரணும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம ஃபேவரபுளாக நடக்குதா இல்லையா, என்ன மாதிரியான பிளேயர்ஸை கொண்டு வர போகிறாங்க, ட்ரேட் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, மினி ஆக்ஷனில் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து வாட்ச் பண்ணுவோம். சிஎஸ்கே என்னென்ன மூவ் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்கிறது ரொம்பவே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து என்ன நியூஸ் வந்தாலுமே நம்ம இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றியும் கிரிக்கெட் பற்றியும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.